Hi, welcome to another episode of PR Cricket Chat. Champions Trophy 4 செமிஃபைனல் ஐடென்டிஃபை ஆச்சு. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து. இது செமிஃபைனல் 2 நாள் முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. யார் யார ஆட போறாங்கன்னு தெரியல. அது நேத்தி தான் தெரிய வந்து இந்தியா, நியூசிலாந்து அடிச்ச உடனே இந்தியா குரூப்ப டாப் பண்ணாங்க. அந்த சைடுல ஆஸ்திரேலியா நம்பர் 2. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. மறுபடியும் ஆஸ்திரேலியா, மறுபடியும் ஒரு ஐசிசி ஈவென்ட். ஸோ கடைசி டைம் இந்தியா ஒரு நாக் அவுட்ல ஆஸ்திரேலியாவ ஆடினபோது, அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் 2023 அதை நம்ம யாராலயும் மறக்க முடியாது. பட் அங்க போறதுக்கு முன்னாடி நேத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியே ஆகணுங்க. 31 ஃபார் 3லேருந்து அக்ஸரும், ஸ்ரேயஸும் சூப்பரா ஆடுனாங்க. ஸ்ரேயஸ் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன். ஏன்னா விராட் இருக்கான், ரோஹித் இருக்கான், கில் இருக்கான். ஸோ ஸ்ரேயஸுக்கு அந்த கிடைக்க வேண்டிய அட்டென்ஷனோ, ஹைப்போ கிடைக்கிறதுல அண்டர் த ரேடார் போறாரு அவர் எவ்ரி டைம். க்ரூஷியல் நாக்கு. அக்ஸர்து ஒரு க்ரூஷியல் நாக். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்ஸலரேட் பண்ற டைம்ல அவுட் ஆயிட்டாரு. ஹர்திக் பாண்டியாவோட ரன் பால் 45 இல்லைன்னா இந்தியா 250 வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் அன்லீஷ் பண்ணி விட்டாங்க. நான் இந்த ஷோல நிறைய வாட்டி ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தி ஓவர் கிரிட்டிக்கலா இருந்திருக்கேன். டெஸ்ட் சீரீஸ்ல நியூசிலாந்து ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும். அண்ட் அது வெல் டிசர்வ்டு. பட் ஒன் டே கேம்ல அவர் எப்பவுமே ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் த கேம். ஒயிட் பால்ல சொல்லணும்னா அஹெட் ஆஃப் த கேம். ஃபீல்ட் பிளேசிங்ஸ்லாம் ஸ்பாட் ஆனா இருந்தது. போலிங் ரொட்டேஷன் சூப்பரா இருந்தது. பிளான்ஸோட வந்திருந்தாங்க. அண்ட் நல்ல பிரேவ் செலெக்ஷன் கால். வருண் எடுக்கிறது, 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுறது. நான் இது ஒரு மஸ்ட் வின் கேம்னா அதை செஞ்சிருப்பாங்களா தெரியாது நமக்கு. பட் ஒரு நேத்து ஒரு புது டைமென்ஷன் கிடைச்சது இந்தியா போலிங் அட்டாக்கு. சூப்பர் போலிங். அண்ட் ஒன்லி ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து அஃப்கோர்ஸ் நியூசிலாந்து மாதிரி யாரும் ஃபீல்ட் பண்ண முடியாது. பட் கேஎல் ராகுல் 2 கேட்ச் விட்டாரு, பைஸ் விட்டாரு. அண்ட் நீங்க 40 ஓவர் ஸ்பின் போடும்போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர் வேணும். அண்ட் ஒரு கேம் சேஞ்சர் ரிஷப் பந்த் இருக்கும்போது கேஎல் ராகுல் ஆடுறது எனக்கு சரியா படல. பட் அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கேஎல் ராகுல் தான் நம்புறாங்க. ஸோ இதே டீம் தான் ஆடும். 4 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்களா செமிஃபைனல்ல? இவ்வளவு சக்சஸ்க்கு அப்புறம் மோஸ்ட் லைக்லி இதே டீம் தான் ஆடுவாங்க. ஹர்ஷித் ராணா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த 11 தான் ஆட போகுது செமிஃபைனல்ல. மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நல்லா ஆடினாங்க. அண்ட் ஐ திங்க் யங் ஆகட்டும், மிச்சல் ஆகட்டும், வில்லியம்சன், லேத்தம் நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஆனா நேத்து ஒரு சூப்பர் எக்ஸிபிஷன் ஆஃப் ஸ்பின். வருண் ஒண்டி இல்ல, அக்ஸர், ஜடேஜா, குல்தீப் எல்லாரும் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ஸோ திரும்ப நியூசிலாண்டை சந்திப்பாங்களா இந்தியா தெரியாது. பட் இந்த செமிஃபைனல்ல பார்க்கணும்னா ஆஸ்திரேலியா அவங்க மெயின் கன் பவுலர்ஸ் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டார்க் இல்லாம வந்திருக்காங்க. அப்படியும் செமிஃபைனல் வந்தாச்சு. எல்லாரும் சொல்லலாம் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்கன்னு. அடுத்த 2 மேட்ச் ரெயின் ஆனா அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அந்த மேட்ச் ஜெயிச்ச மேட்ச 350 அவ்வளோ ஈஸியா சேஸ் பண்ணாங்க. 3 ஓவர்ஸ் டூ ஸ்பேர். கேரி இங்கிலீஷும் வேற மாரி ஆடுனாங்க. அவங்க ரேஞ்ச் அகைன்ஸ்ட் ஸ்பின், ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப்ன்னு அன்லீஷ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து திரும்ப ஆஸ்திரேலியா கிட்ட என்னன்னா ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு பிரஷர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஆடுறாங்க. இந்தியா எல்லா மேட்சும் அந்த பிரஷர் இருக்கு. ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல இருந்து சரி, டிவில சரி, மீடியால சரி, இன்ஸ்டா, ட்விட்டர் இஷ்டத்துக்கு எல்லாரும் எழுதுவாங்க. அஹ் இந்தியா வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு. நீங்க ஐசிசி ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எல்லா மேட்ச்லயும், எல்லா டோர்னமெண்ட்லயும் சூப்பர்வா ஆடி ஒரு பேட் கேம் அன்பார்ச்சுனேட்லி நாக் அவுட்ல வருது. 2023 வேர்ல்ட் கப்ல அதே தான் நடந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி அந்த அந்த பர்டன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், அந்த பிரஷர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லாம ஆடுவாங்க. அஹ் ஆஸ்திரேலியா அப்படிதான் வரப்போறாங்க. நியூசிலாந்து மாதிரி டிமிட் அப்ரோச் சத்தியமா இருக்காது ஆஸ்திரேலியாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து பேட் விட போறாங்க. 2 கீ பேட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஹெட் என்ன பண்றாங்க இந்தியா. அப்புறம் நடுவுல இங்கிலீஷ் என்ன பண்றாரு. இதுதான் கேமே இந்தியாக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியன் போலிங் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க பேட்டிங் நம்பர் 8 பென் வார்ஷஸ் கூட நல்லா ஆடுவார் நம்பர் 8ல. அவங்க பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இந்தியன் போலிங் வர்சஸ் ஆஸ்திரேலியன் பேட்டிங். ஸோ டிராவிஸ் ஹெட்டையும் இங்கிலீஷையும் எப்படியாவது இந்தியா வந்து நியூட்ரலைஸ் இல்ல ஒரு லோ ஸ்கோருக்கு தூக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கு இந்த கேம்ல ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல எந்த சேஞ்சும் இருக்காது. எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா கேஎல் பதில் ரிஷப் அது நடக்காது. மத்தபடி செமிஃபைனல் நான் அதே டீம் தான் ஆடுவாங்க. ஆஸ்திரேலியா மேத்யூ ஷார்ட் இன்ஜர்டான்னு தெரியல. மேத்யூ ஷார்ட் இன்ஜர்ட்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துன்னு வந்தாகணும் ஆஸ்திரேலியா. யாரு வர போறாங்க தெரியல. பட் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹெட்டுக்கு வந்து பேஸ் ஹர்திக் பாண்டியாவும் ஷமியும் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா வச்சு பொழந்துருவாரு ஹெட்டு. ஸோ அப் ஃப்ரண்ட் ஹெட்டை சேலஞ்ச் பண்றது ஸ்பின்னோட சேலஞ்ச் பண்ணியே ஆகணும். அது அண்ட் எஸ்பெஷலி அவர் ஆஃப் ஸ்பின் கொஞ்சம் வல்னரபிள். ஸோ வருணை வந்து அப் ஃப்ரண்ட் ஒரு ஓவர் இல்லை 2 ஓவர் ஹெட்டோட ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய அட்வான்டேஜ்.
அப்புறம் இங்கிலீஷுக்கு குல்தீப்பும், வருணும் நடுவுல கூட வந்து போடலாம். ஜடேஜா ஆஃப் கோர்ஸ் பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நெறைய எக்ஸைட்டிங் மேட்சப்ஸ் இருக்கு. அண்ட் இந்தியன் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆடுனாங்கன்னா, ஆர் சேஸ் பண்ணாங்கன்னா, ரோஹித் சர்மா அந்த பவர் பிளே தாண்டி நின்னாருன்னா, டெஃபினட்டா வந்து இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ரோஹித் சர்மா அகைன்ஸ்ட் ஸ்பின் அந்த ஸ்வீப் ஆடுவாரு. இன்சைட் அவுட் கவர் டிரைவ் ஆடுவாரு. அதுல ஜாம்பாவோட. ஏன்னா, கோலி அண்ட் கில் கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க ஜாம்பாவோட. ஸோ ரோஹித் சர்மா நடுவுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதுதான் அந்த மேட்சப் ரொம்ப ரொம்ப ஈகரா நான் பார்க்க போறேன். இது ரோஹித் சர்மா அந்த பவர் பிளே சர்வைவ் பண்ணுவாரா? நேத்து பண்ணல. எப்பவும் போல மேட் ஹென்றி ரோஹித் சர்மா தூக்கின்னு போயிட்டாரு. ரோஹித் சர்மா பவர் பிளே சர்வைவ் பண்ணா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஆல் செட். டெரிஃபிக் செமிஃபைனல் நம்மள காத்திருக்கு. இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆன் பேப்பர் மேன் ஃபார் மேன் இந்தியா பெட்டர் டீம் எஸ்பெஷலி போலிங். ஆனா ஐசிசி டோர்னமெண்ட்ல ஆஸ்திரேலியா வேற மாரி வேற லெவல் டிஃபரெண்ட் பீஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆன் பேப்பர் இந்தியாக்கு எட்ஜ். பட் ஆஸ்திரேலியாவை வந்து நீங்க டிஸ்கவுண்டே பண்ண முடியாதுங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 50-50 கேம் தான். டாஸ் வைட்டலா இருக்க போகுது. எனிதிங் அபவுட் 280 2 டீமும் ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க சேஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த 280 வந்துருச்சுன்னா, எந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீமுக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆடுனா 280 அடிக்க முடியுமா? தெரியல. இந்தியா வில் ஹோப் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆஸ்திரேலியாவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. உங்க சப்போர்ட் மிகவும் தேவை. தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ கிரேட் டே.